நான் இங்கே வந்திருக்கவே கூடாது. புத்தியும் மனசும் தடுமாறுனா காலம் நம்மளை எங்கிட்டோ இழுத்து கொண்டாந்து விட்டுரும். அப்படித்தான் என்னையும் இங்கே கொண்டாந்து விட்டுருச்சு. நாம் பண்ணுற எல்லா தப்புமே நமக்கு பாடம்தான். ஆனால் சில தப்புக நமக்கு பாடம் மட்டும் கற்றுக் கொடுக்கறதில்ல, நம்ம வாழ்க்கையை பழி வாங்கிட்டு போயிடும். வீட்டில் எல்லாரையும் எழுப்புறது எங்கள் மாமி உதற சத்தம்தான். எங்கள் வீட்டுக்காரரு மௌத்தா போனதுக்கு பிறகு அல்லும் பகலும் ஆண்டவங்கிட்ட மல்லு கட்டுறதே எங்கள் மாமிக்கு வேலையாக போச்சு. இந்த வீட்டில் எல்லாருக்கும் வல்ல நான் என்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான். அது யாஸ்மின் கல்யாணம். ஒரு நல்ல இடமும் கூடி வந்திருக்கு. வர மைதீன் ஆண்டவர் பொறையில எப்படியும் கல்யாணத்தை முடிச்சு போடணும். இந்த எண்ணம் தான் எல்லாருக்குள்ளேயும் இருந்தது. நீ நேரத்தோட எழுந்துட்டியா? எதுக்கு புள்ள? தூங்குனா என்ன? இப்பெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குதுமா. அதான் 2 பாயை முடிஞ்சு போடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள கால் நோவுதுன்னு அத்தம்மா சொன்னாவ. அதுக்கு தான் வெண்ணி போட்டுட்டு இருக்கேன். என்னம்மா அப்படி பார்க்க? ஒன்றும் இல்லை. நீ அத்தம்மாக்கு வெண்ணி எடுத்துட்டு போய் கொடு. நான் சாயா போட்டு எடுத்துட்டு வரேன். ம். என்னம்மா அப்படி பார்க்குற? இன்ஷா அல்லாஹ் ஆண்டவன் கிருபையால் யாஸ்மின் கல்யாணம் மைதீன் ஆண்டவர் பொறையில் நடந்துருச்சுன்னா அடுத்து வர ஹசன் வசன் பொறையில் உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிடலாம் அத்தை. மா, முதல்ல யாஸ்மின் அக்கா கல்யாணம் முடியட்டும், மற்றதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். நானே மௌத்தோ ஹயாத்தோன்னு இருக்கேன். காலகாலத்தில் எல்லாத்தையும் முடிச்சு போடணும் தான். மா, என்னம்மா காலையில் மௌத்த ஆயாத்துன்னு பேசிகிட்டு இருக்கேன்? உனக்கு என்னத்த வடா வருத்தம் இல்லாமல் இருந்துட்டுருப்ப. இவ பற்றையில் உள்ளதெல்லாம் கையில் ஒன்றும் இடுப்பில் ஒன்றுமா தெரியுதுங்க. இந்த இவ கூட படித்த செய்நம்பு ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போய் அந்த குடும்பத்தை நில்லுன்னு நிறுத்துதா. என் பிள்ளைய வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறது அடிமடியில் நெருப்பு கட்டிட்டு இருக்காப்புல இருக்குதா. சரி விடுமா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இப்போ நல்ல இடம் கூடி வந்திருக்குதா. அவங்க வேற இடம் நோங்கிறதுக்குள்ள முடிச்சு போடணும். அதான் மனசுக்குள்ள ஒரு ஐயமா இருக்கு. ஐயா, இதானே மேக்க? ஆமா. சார், என்ன கேஸு? ஏய், பேசாம உட்கார்றா. இல்ல, என்னையும் உட்கார வச்சிருக்கீங்க, அவங்களையும் உட்கார வச்சிருக்கல, அதான் கேட்டேன். எனக்கு எதுக்கு வம்பு? பெரிய டக்கால்ட்டினா பெஞ்சில் உட்கார வைப்பாங்க போல இருக்கு. சார், மாலை போட்டிருக்கும் போதே இம்புட்டுக்கும் வருது. சட்டுன்னு கோவப்படாங்க சார், அது உடம்புக்கு நல்லது இல்லை. எல்லாம் செவத்து மூதி, அவங்க தொழுதுட்டு இருக்காங்கல்ல. மன்னிச்சுக்குங்க சார், என் வாயும் சும்மா இருக்காது. இன்னும் எவ்வளோ வாங்க போறனோ.